தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக கரூர் அரசு மருத்துவமனையில் 7 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி 41 பேர் தற்போது உயிரிழந்து, அதே போன்று இந்த அரசு மருத்துவமனை, அதே போன்று பிரைவேட் மருத்துவமனை தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து அவர்களுக்கு தொடர்ந்து நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த தற்போது சுகுணா உயிரிழந்த அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து 7 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக அந்த கூட்ட நெரிசலில் பல்வேறு பல பகுதிகளில் காயம் ஏற்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் ஓரளவுக்கு நல்ல நிலையில் பேசுகின்ற சூழல் இருக்கின்றனர். ஆனாலும் அவர்களுக்கு உடலில் பல்வேறு பகுதிகளில் உடற்பகுதிகளில் ரத்த காயங்களும் அதே போன்ற ரத்த கட்டுகள் ஏற்பட்டுள்ளது காரணமாக தொடர்ந்து அவர்களை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அந்த 7 பேரும் தொடர் கண்காணிப்பில் இருக்கின்றனர். அந்த பிரிவில், அதாவது குறிப்பாக பேசுவதற்கு கூட முடியாமல் சிகிச்சை அளிக்கப்பட்டது சுகுணா தற்போது உயிரிழந்தது. தற்போது 7 பேர் அந்த பகுதியில் தீவிர சிகிச்சை பிரிவு அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மேலும் அதாவது நல்ல நிலையில் முன்னேறியுள்ள மாற்று, அதாவது நார்மல் வார்டு என்று சொல்லக்கூடிய அந்த பொது சிகிச்சை வார்டில் தற்போது மாற்றியுள்ளனர். ஆனால் இந்த 7 பேர் மட்டுமே அந்த உடல்களில் பல்வேறு பகுதிகளில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நசுங்கி அந்த பல பகுதிகளில் காயம் ஏற்பட்டு உடல்களில் பல்வேறு பகுதிகளில் ரத்தம் காயங்கள் ஏற்பட்டது. இதில் ஒரு 3 இளம் பெண்கள், அதே போன்று ஒரு 3 நபர்கள், ஒரு ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்ட அந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்த பகுதியில் இருந்து பல்வேறு மீட்பு பணிகளை ஈடுபட்ட போது அவரும் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அந்த பல பகுதிகளில் காயம் ஏற்படுது. அவர் உட்பட தொடர்ந்து 7 பேர் இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணித்து இந்த சிகிச்சை அளித்து வருகின்றனர். அதே போன்று இந்த பிரைவேட் அந்த தனியார் மருத்துவமனைகளும் தொடர்ந்து சிகிச்சை அளிப்பது அவர்கள் ஒரு நல்ல நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அந்த தற்போது 7 பேர் வரை தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களை இந்த மருத்துவக் குழுவினர் தொடர்ந்து 24 மணி நேரம் கண்காணித்து வருகின்றனர். ஏனென்றால் அவர் பகுதியில் பல்வேறு பகுதியில் உடல் காயங்கள் ஏற்படுது. அதே போன்று உடல் உறுப்புகள், அதாவது உள்பகுதியில் ஏதேனும் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு வீக்கம் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து அவர்கள் பல்வேறு ஸ்கேன் மூலமாக பரிசோதித்து வருகின்றனர். அதன் காரணமாக அவர்களை 24 மணி நேரம் தொடர்ந்து சோதனைக்கு உட்பட்டு அவர்களை கண்காணித்து வருகின்றனர். தற்போது அந்த பிரிவில் இருந்த சுகுணா, அதாவது 65 வயது மூதாட்டி, அவர்கள் வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக அந்த வேலுபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் அந்த சுகுணா. அதே பகுதியில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் பணி முடித்து சென்ற போது அந்த கூட்டத்தில் இருந்ததாகவும் அதில் சிக்கி உயிரிழந்ததாகவும் அவர் உறவினர் தெரிவித்தனர். தற்போது அந்த சுகுணா என்ற நபர் தற்போது அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்து அவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 7 பேர் தொடர்ந்து அந்த பகுதியில் சிகிச்சை அளிக்கப்பட்டனர். அதில் இந்த 3 இளம் பெண்களும் அடங்கும். அவர்களும் அந்த பகுதியில் கூட்ட நெரிசல்ல சிக்கி அவர்களே உடல்கள் பல்வேறு பகுதியில் ரத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று அங்கிருந்து ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அந்த பகுதியில் நிறைய பேர் சிறு குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றியதாக அவர் நம்மிடம் தெரிவித்திருந்தார். அவரும் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அந்த உடல்களில் பல்வேறு பகுதிகளில் காயம் ஏற்பட்டு அவரையும் அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணித்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். தற்போதை பொறுத்தவரை தீவிர சிகிச்சை பிரிவில் 7 பேர் மட்டுமே தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கின்றனர்.